Taste the Daily. முல்லை பெரியார் அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கும் கேரள அரசை 356 சட்டப்பிரிவின்படி கேரள ஆளுநர் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என 5 மாவட்ட விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் வலியுறுத்தியுள்ளார். தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உச்சநீதிமன்றத்தில் கேரள மாநில அரசு முல்லை பெரியார் அணையை இடித்துவிட்டு அதற்கு பதிலாக கேரள அரசு செலவில் புதிய அணை கட்டப்பட வேண்டும் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது எனவும் இது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விஷயத்தில் உடனடியாக ஸ்டாலின் அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கூட்டணியிலிருந்து இடதுசாரிகளை வெளியேற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு எதிராக இந்த துரோகங்களை செய்து வரக்கூடிய தோழர் பினராயி விஜயனுடைய அரசை ஆர்டிகல் 356 கீழே ஆளுநர் என்ன செய்ய கேரள மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். அதான் எங்களுடைய இறுதியான கோரிக்கை. இல்லை என்று சொன்னால் இந்த விவசாய சங்கம் தலைவர் மனோகரனுடைய தலைமையில மிகப்பெரிய போராட்டத்தை 2011 ஏற்பட்ட போராட்டத்தை போல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்து. தனியார் கல்லூரியில் பணியாளர்கள் நியமனம் தொடர்பான ஆவணங்கள் இல்லாததால் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியில் 12 ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் நியமிக்கப்பட்டதற்கு கல்லூரி கல்வி இயக்குநர் பூர்ணச்சந்திரன் ஒப்புதல் அளித்த நிலையிலும் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. இது தொடர்பான வழக்கில் சம்பளம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதனை விசாரித்த நீதிபதிகள் பணியிடங்கள் தொடர்பான ஆவணங்கள் அரசிடம் இல்லை என்பதால் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்தது. Taste the Daily.